அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாருங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு சூப்பராக செய்யலாம் வாங்க. இந்த பாருங்கள் ஷஹருக்கு சோறு வடிச்சாச்சு. இந்த பாருங்கள் இப்போ வாங்க ரெடி ஷார்ட் பிரேக். பாருங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இவனை நல்லா போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள் இப்போ இவனையும் தூக்கிட்டுலேயே போட்டலாம். இவனும் நல்லா வதங்கி வரும். பச்சை வசம் போட இருக்கும். பாருங்கள் இவனுக்கு நல்லா வதங்கி வந்துட்டாங்க. பாருங்கள் இப்போ ஒரு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்சுக்கிற காய்கறிங்களை தூக்கி இப்போ அப்படியே இவன் தலையில் போட்டுலாம். நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே மேலே அப்படியே பரப்பரன்னு பக்கம் வச்சுக்கலாம். அப்படியே அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே ஒரு கிண்டிட்டு அப்படியே மூடிடலாம். இப்போது ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சு வைப்போம். இதை பாருங்கள் செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவன் அப்படியே மூடிடலாம். இப்போ இவன் வெந்து வரணும். நல்லா பிரேக். இந்த பாருங்கள் இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இவன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கான். இவன் அப்படியே ஒரு குடி பிடிக்கலாம் வாங்க. இது பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குங்களா. இந்த பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம சோத்து கூட போட்டு சாப்பிடும்போது சாதத்துக்கு கூட நல்லா செம்மையாக இருக்கும். நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள்.